Happy birthday to you, Chino. Happy birthday to you. நாம நகமும் சதையுமா பிசு பிசுன்னு பழகிட்டு இருக்கோம். எங்களுக்கே தெரியாம நீ பிறந்திருக்கிற. அத அவன் சொல்லி கேட்க வேண்டியதா இருக்குது. Happy birthday to you, Chino. Happy birthday to you, Chino. எலுமிச்சம்பழ happy birthday to you. என்னடா பாக்குறீங்க? நான் ஹாப்பி பர்த்டே சொன்னா அதனோட ரகசியம் சீனுக்கு தெரியும், அப்புறம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இல்ல சீனு? அங்க தொங்குற பேண்ட் எடுத்துட்டு வா. ஆமா, இந்த மாசம் இன்னும் 2 தடவை பிறந்த நாள். 3-4 மேட்டர்ல மாட்டினா அதான் சீனு. ஏன்பா இருக்கிற பேண்ட குடுத்துட்டீனா அப்புறம் நீ என்ன பண்ணுவ? அத உன்கிட்ட இருக்க. அப்புறம் எனக்கு அவங்கிட்ட இருந்து வாங்கிக்க. அது யாருமே. Thank you. இதோ பாரு ஆல்பர்ட்னா, உன்னோட எல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோ. மேக்ஸிமம் குறைச்சிக்க ட்ரை பண்றேன். இல்லனா அடுத்த மாசம் ஹாப்பி பர்த்டேக்கு நான் வருவேன். வருஷத்துக்கு 41 பிறந்த நாள். சீனு, இந்த தொடப்பு குச்சியை மந்திச்சு விட்டாம இருக்கானுங்களே, இந்த 2 பேர்கிட்டயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கா. இல்ல தொழில உன் பேரை கெடுத்துருவானுங்க. அப்புறம் நானும் ஹாப்பி பர்த்டேக்கு வர முடியாம போயிடும். சீரியஸ் மேட்டர், ஃபீல் இட். பாருடா, இவன் ஓன்ட்டே வந்து பணம் வாங்கிட்டு போயிட்டான்னா எவ்வளவு பெரிய திருடனா இருப்பான். ஃபைலே இல்லாம அடிச்சு போட்டானே. காலையில தொழிலுக்கு கிளம்பும் போதே இப்படி ஒரு மூஞ்சில முடிச்சா தொழில் நடந்த மாதிரிதான். நல்லா போனி ஆகுற மாதிரி ஒரு மூஞ்சி சொல்லுப்பா, பாத்துட்டு போறோம். இத பாரு. தீக்குச்சி ஏண்டா இத போய் மூஞ்சிங்கிறான்? அது முடிடா. அப்ப மூஞ்சி ஒரு ஃபைல் க்ளோஸ். என்னடா தூங்குற? தூங்குற பாசினு. பின்ன நீ சொன்னையே அந்த லட்சுமிகரமான முகம், அந்த முகத்துல முழிக்கிற வரைக்கும் நான் முழிக்கிறதே இல்ல. முடிவு பண்ணப்பா. முழிச்சாதாண்டா லட்சுமிகரன் தெரியும். கொரட்ட வேற. சீனு, அங்க பாரு. அந்த பொண்ணு தலையில பூ வச்சுட்டு போறத பார்த்தா லட்சுமிகரமான முகம் முடிக்கு அந்த பக்கம் தான் இருக்கும் போல இருக்கு. எந்த பக்கம்? அந்த பக்கம், அந்த பக்கம், முன் பக்கம். வா பார்க்கலாம். ஹலோ லட்சுமிகரம். தவற விட்டீங்க. தேங்க்யூ. லட்சுமிகரா, லட்சுமிகரா, லட்சுமிகரா. என்னடா தீக்குச்சி வழக்கத்தோட உன் மூஞ்சி அசிங்கமா இருக்கு? இல்லடா, இல்ல. என்னடா இது கத்தி எடுத்துட்ட? கத்தி பேசாத. என்னடா இது கத்தி எடுத்த? புத்திய வச்சு புழைக்க முடியாது தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் கத்திய கையில எடுத்துட்டேன். என்ன பண்ண போற? அங்க வா. எங்க? என்ன தெரியுது? பைனான்ஸ் கம்பெனி. இங்க பணம் போடுறதுக்கு எவனாச்சும் ஒருத்தன் பொட்டியோட வரத்தான் போறான், என்கிட்ட மாட்டத்தான் போறான். சீனு ஜெயில இருந்து வர்றதுக்குள்ள இந்த தீக்குச்சி பத்திக்கத்தான் போகுது, பரபரப்பா எரியத்தான் போகுது. அத வச்சு என்னோட வாழ்க்கை ஒளிமயமா ஆகத்தான்டா போகுது. அங்க வா. அவசரப்பட்டு கொலை விழாதுரா. கொலை நடக்குது. வேணாண்டா, வேணாண்டா. Open the door. அம்மா! அறிவாளை கூட இந்த காலத்துல பத்திரமா எடுத்துட்டு போக முடியலையே. இறைவா, இசை மீது பிரியம் வைத்த எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை பாத்தியா? இது எனக்கு ஏற்பட்டது அல்ல, உனக்கு, உன் இசைக்கு.
நாய் மாதிரி வேலை வச்சிருக்கீங்களா? பாக்கலாம் ஹாஸ்பிட்டல் தப்பிச்சா வரீங்க உள்ள வரியா வேலைக்க மூஞ்சியில பாரு கிரிமினல் பியூட்டி மாதிரி நான் பீடி சாமி வந்திருக்கேன்டா. ஏன்டா சொல்லிட்டு வரப்படாதா? உயிர் நண்பன் உன்னை பாக்குறதுக்கு தந்தி எடுத்து வரணும். நீ குச்சி சொல்லுப்பா. உனக்கு இந்த மாதிரி அடிபட்டு இருக்கிறத பாக்கும்போது எனக்கு உண்மையிலேயே என்னடா நெஞ்சு அடைக்குதா? என்னடா மூச்சு அடைக்குதாடா? தலை சுத்துதாடா? நீ ரொம்ப உணர்ச்சி விட்டப்படுறா. என் உடம்புல ஒண்ணுன்னா உன் உசுறு பலரு பத்தியா? அதான்டா உண்மையோட நட்பு. உனக்காக எத்தனை பேர் அடி வாங்க வேண்டாம், எத்தனை செல்வம் அடி வேண்டாம். என்ன ஆச்சுப்பா? எல்லாம் சரியா போச்சா? ஒண்ணும் இல்ல. நீ நேத்து ஓட்ட போட்ட உளுந்த வடை வாங்கி கொடுத்தில, அத சாப்பிட்டதுல இருந்து என் வயிற்றுல ஏப்ப ஒண்ணு உருவாகி இதுவரைக்கும் வந்து அப்படியே நின்னு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்துச்சுப்பா. அது இப்பதான் வெளியே போய் கிளியர் ஆச்சு. இதே கையில வச்சிருக்க தூக்கி தூர போடு. சும்மாரா, இதோட மகிமை உனக்கு என்ன தெரியும்? ஏன் இதை வச்சு பிச்சை எடுத்துட்டு இருக்கியா? ஒரு வயல உயிர் பிச்சை கிடைச்சது எனக்கு இதை வச்சுதான். உனக்கு ஆபத்து வந்தா தாண்டி தெரியும். தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரனாக முடியாது, பிடியில் எடுத்தவனெல்லாம் பீத்தவனாக முடியாது. அப்பா பாதாளக்காளி என்னை மட்டும் காப்பாத்து. இவன் நல்லா தமிழ் வாசிப்பா. வாடா டேய் வாடா. அண்ணா, தாங்கள் வருகிறீர்களா? அடிக்கடி காணாமல் போய் விடுகிறீர்கள். காயத்ரி, ரொம்ப சீக்கிரம் எழுப்பி விட்டனா? என்னது வேர் தொங்குது? கூரையில மரம் வளருதா? இதப்படி எங்க அது? ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம வீடு இருக்கே, இங்க ஃபேன் இல்லாமலே காத்து வரும், காத்தோட தூசி வரும், பைப் இல்லாமலே தண்ணி வரும், விளக்கு இல்லாமலே வெளிச்சம் வரும். இந்த கூரையில அத்தனை ஓட்டை. மொத்தத்துல இது பஞ்சபூதங்களும் வந்து போற இடம். இந்த கூரை இருக்கே, அது இந்த ஒற்றையில தான் ஓட்டிக்கிட்டு இருக்கு. அத நான் இப்படி தொடச்சேன்னு வச்சுக்கோ. சும்மா இதெல்லாம் நான் விழாம பாத்துக்கிறேன். காயத்ரி, பின்னாடி பாத்ரூம் இருக்கு, அதுல 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு பக்கெட் தண்ணி புடிச்சு வச்சிட்டேன். அது இவ்வளவு பெரிய வாட்டர் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி குளிச்சுக்கோ. ஏன்டா இப்படி காலங்கத்திலே லைன் கட்டி வந்து டார்ச்சர் பண்றீங்க? அடக்கி வச்சுங்க, உள்ள காயத்ரி இருக்கு. என்ன நம்பி ஒரு பொண்ணு அடைக்கலமா வந்திருக்கு, அதுக்கு நான் எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும். ஓ ஜீசஸ், நீ அடைக்கலம் சொன்ன அதான் ஸ்ப்ரே பண்றான். கொன்றானுங்க. நீ அரிசி கடைக்கு போய் அரிசி வாங்கு. ஓகே சீனு. நீ பருப்பு கடைக்கு போய் பருப்பு வாங்கு. சரி சீனு. நீ வெண்ணெய் கடைக்கு போய் வெண்ணெய் வாங்கு. சரி தலைவா. நீ மொசமொசன் போய் கீரை வாங்கு. அது என்ன மொசமொசன்னு? உன் தலைமுடி மாதிரி இருக்கு, அதை போய் வாங்கிட்டு வா. நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் வாங்கணுமா? அது பக்கத்து கடையில் உன் தலை சைஸ்க்கு ஒரு சட்டி வாங்கு. ஓஎஸ் சரவணா அப்ப ஸ்டோர். நீ போ. ஐயோ, எடுத்து காலி பண்ணுங்க. ஒட்டு இடத்துக்கு முன்னால என்ன பண்ண போற? காய்கறி வாங்க போறேன். வாங்கு வாங்கு. தம்பி, முதல்ல மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்க, நம்ம கடையில எதுவும் வாங்க போனா எப்படி? அதுக்கு தானே வந்திருக்கேன். இது தொங்குது, அதை எடுத்து வா. எடுத்துக்கங்க. வரமாட்டேங்குது. நல்லா இருங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். போதுங்களா தம்பி? போது போது, இதை படி. எத்தனை தடவை பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்கீங்க, உங்ககிட்ட போய் பணம் வாங்கலாங்களா? யாருமே வாங்க மாட்டேங்கிறீங்க. தம்பி, அடிக்கடி வாங்க. காய்கறி மட்டும் வாங்கினா போதுமா? பூ வாங்க வேண்டாம்? எனக்கு எதுக்குது? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? அம்மாவுக்கு புள்ள பூ வாங்கிட்டு போனா பாசமா நினைப்பா, தங்கச்சிக்கு அண்ணன் பூ வாங்கிட்டு போனா பெருமையா நினைப்பா,
கட்டிக்க போறவளுக்கு பூ வாங்கிட்டு போனா காலமெல்லாம் ஒன்னே நினைச்சிட்டு இருப்பாளே. ஓஹோ, பூக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கா? அப்ப கொடு. சரி வாங்க, இதுக்கு மேல தாங்காது. காயத்ரி, எல்லா பூவும் சாமிக்கு வச்சுட்டியா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சினு. அதான் சாமி கிட்ட பூ வச்சு வழி கேட்டுட்டு இருந்தேன். காயத்ரி, உனக்கு சமைக்க தெரியாதா? எனக்கு சமைக்க தெரியாது சினு. காயத்ரி, வருத்தப்படாத. உனக்கு ஒன்றுமே தெரியாதா? நான் நல்லா பாடுவேன், நல்லா வீணை வாசிப்பேன். என் மாமாவுக்கு நான் பெரிய பாடகி ஆகணும்னு ஆசை. உன் ஆசை உன் மாமாவோட ஆசை, அது இனிமே என்னோட ஆசை. புதையல் மாதிரி எடுத்துட்டே இருக்காரு. பல இடத்துல இருந்து பணம் எடுக்கிறீங்க, பலதரப்பட்ட பேங்க்ல இருந்து பணம் எடுத்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன், நடமாடும் மக்கள் வங்கி. ஆமா, நீங்க என்ன சட்டையில பாக்கெட் வைக்கிறது இல்லையா? நமக்கு எல்லாம் இருக்கு சார் பாக்கெட்டு. சட்டையில பாக்கெட் இல்லாதவன்லாம் ஒரு ஆம்பளை. அவனுங்களா நான் சட்டையே பண்றது இல்ல தெரியுமா? ஏய் சார், தம்பி வீடியோ கொண்டு போய் ஆட்டோல வை. சார், ஒரு 150 ரூபாய் மேல இருக்கு. பாப்பாக்கு 50, யூ டேக் 100. தேங்க்யூ சார். ஏப்பா சீனு, இந்த பொண்ணு ரொம்ப நேரமா வீணைய கையில வச்சுக்கிட்ட கேஆர் விஜயாமா படத்தை பாத்துக்கிட்டே கும்பிட்டுக்கிட்டு இருக்கே, இது என்னன்னு கேட்கப்படாதா? அத பார்த்த உனக்கு கேஆர் விஜயம்மா படம் மாதிரி தெரியுதா? கலைவாணிடா. அப்படின்னா சரஸ்வதி. ஓ, CK சரஸ்வதியா? Idiot. இப்ப சாமி கூட இனிஷியல் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ, நீ வாசிமா, நீ வாசிமா. சா பா சா. சின்னு, இந்த அக்கா என்ன பண்ணுது? அவங்க வீணை ரிப்பேர் பண்றாங்க. மத்தியில உட்கார்ந்து என் புத்தி செருப்பா அடிக்கணும். சின்னு, சுதி சேரல சின்னு. சேராத எத்தனையோ பேரை சேர்த்து வச்சிருக்கப்பா, இது ஒண்ணும் உனக்கு பெரிய விஷயம் இல்ல. தயவு பண்ணி சேர்த்து வச்சிருச்சு. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பேன். பாவி கடைக்காரன் சுதியை கொடுக்காம சதி பண்ணிட்டான். சின்னு, சுதி சேராம என்னால பாட முடியாது சின்னு. ஐயோ, அழுது. என்ன முணுமுணுன்னா? அவங்க தான் விரல் வீங்கி போச்சு, வாசிக்க முடியலன்னு சொல்றாங்களே. எதிரா எந்திரிங்க எந்திரிங்க, அப்புறம் வச்சுக்கலாம். எந்திரிங்கப்பா, எந்திரிங்க. அம்மா, அந்த அக்காவால பாடவே முடியல. ஏ, சுதியே சேரலையா? வீணைங்கிறது சரஸ்வதி சம்பந்தப்பட்ட விஷயம். திருட்டு காசுல வாங்குடா, அதுல எப்படி சுதி சேரும்? எப்பமா சுதி சேரும்? போடா. கொஞ்சம் கையெடு. ஐயோ, எவ்வளவு நாசமா போனவன் என் பர்ஸை தூக்கிட்டு போயிட்டானே. என் பர்ஸை எந்த அயோக்கியத்துல அடிச்சிட்டேனே. படுவாவி, அவன் விளங்குவானா? பணம் வச்சிருந்த எந்த பாவியும் எடுத்து போயிட்டானே. இந்த வீணை உனக்கு வேண்டாம், வேற நல்ல வீணை வாங்கி தட்டா? டேய் தீக்குச்சி, என்னடா பேடி? இன்னைக்கு ஓ ரூட் தனியா, ஏன் ரூட் தனியா தான் தொழிலுக்கு போக போறோம். டேய், ரெண்டு பேரும் சேர்ந்துடா போவான். இப்ப மட்டும் என்ன தானுங்களா? டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இன்னைக்கு தினத்தந்தியில எனக்கு பண வரவுன்னு போட்டிருக்கு, கூட்டு முயற்சி கூடாதுன்னு போட்டிருக்கு. அதனாலதான் உன்னை கட் பண்ணிட்டேன். உனக்கு ஒரு நல்லது நடக்கிறதா தடுப்பனா? போய்ச்சப்பா, உன் கூட்டே வேணாம். அழிஞ்சான். மாஸ்டர். தும்புடம் தும்புட குண்டும் தும்புட குண்டும் தனக்கு டும்
போடா புண்ணாக்கு போடா டேய் அங்க பாரு அங்க பாரு இப்ப என்ன அடையாளம் தெரியாது. அவன் நல்லா மாட்டினான். ரசிக்காம போறாங்க. போட வேண்டிய ஏத்தியா பவுல போல இருக்கு. பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் காப்பாத்துக்க. என்னங்கடா இது? போங்க பசங்களுக்கு பைத்தியம் தெரிஞ்சு அதான் நல்ல காரியம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க.